வணக்கம், வெல்கம் டு மை சேனல் SB எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, klv-32r412b அப்படின்ற மாடலு. இந்த மாடல் என்ன கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் போர்டு கம்ப்ளைண்ட்டு. டிவி ஆன் ஆகலை. கஸ்டமர் வந்து லோக்கல் போர்டு போட சொல்லிட்டாங்க, U11 போர்டு போட சொல்லிட்டாங்க. இதுக்கு உண்டான ஒர்க்கு தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு U11 போர்டை போட்டு முதல்ல டிவியை செக் பண்ணிப்போம். செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பேக் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன், ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த போர்டு இப்படியே இருக்கட்டும். இதில் என்ன பண்ண போகிறேங்க அப்படின்னா, பேக் லைட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து ஒரு யூனிவர்சல் போர்டை போட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணுவோம். போர்டு, பவர் சப்ளை, இதுக்கு வந்து LDS கேபிள் எடுத்திருக்கேன். இது நமக்கு மேலேருந்து கீழே பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் சப்ளை பின்னு. இதை போட்டு ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் மற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 2 பின்னை நான் கட் பண்ணிட்டேன். இந்த ஏரியா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சவுண்டு எக்ஸ்ட்ராவாக வந்துகிட்டே இருக்கும், சாரி. சும்மா செக் பண்ணுறதுக்காக தான், நான் இன்னும் ப்ராப்பராக பண்ணல. சும்மா செக் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. யூனிவர்சல் போர்டில் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து 12 வோல்ட் 5 வோல்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5 வோல்ட்லேருந்து 12 வோல்ட்டுக்கு இந்த பின்னை மட்டும் மாற்றிக்கிங்க. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான இன்ஜினியர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கிங்க. புதுசாக யாராவது தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ பவர் சப்ளை அடிஷ்னலாக கொடுத்துருக்கேன். யூனிவர்சல் போர்டை வந்து சப்ளை கொடுத்துருக்கேன், கீபோர்டு போட்டிருக்கேன், LDS கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். LDS கேபிளை பேனலோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டிவியை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி பார்த்துட்டு பிக்சர் ஓகே அப்படின்னா இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, LED எரியுது.
ஓகே, பேக் லைட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து போர்டு எல்லாத்தையுமே வந்து நான் ஃபிக்ஸிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு லைன் பண்ணி ஆன் பண்ணி தான் பார்க்கணும். இதில் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரிஜினல் டோரு. இந்த டோரை வந்து நான் எதுவுமே டேமேஜ் பண்ணல. இந்த டோருக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது போர்டு. அதனால் அதே இடத்துல அதோடைய ஃப்ரேம், இந்த போர்டுக்கு U11 போர்டுக்கு வந்த ஃப்ரேமை வச்சு கவர் பண்ணி இந்த போர்டை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் எந்தையுமே நீங்கள் டேமேஜ் பண்ண தேவையில்ல, அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது. 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டு போர்டை நிற்க வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதோட சைட் பீடிங்கை இதோட அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒயர் வந்து கீபேடுக்கும் மெயின்ஸ் கார்டுக்கும் தனியாக ஒயர் அது வழியாக கொண்டு போயிட்டேன். அதுக்கு மேல் பக்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எஸ்எம்பிஎஸ்க்கு 2 ஸ்க்ரூ மட்டும்தான், வேறு எந்த டேமேஜும் பண்ணல. பேக் டோரை பொறுத்தளவுக்கும் எந்த டேமேஜும் இல்லை. அதேமாரி உங்களுக்கு ரியலான போர்டு, அதாவது ஒரிஜினல் போர்டு கிடைச்சாலும் நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எதையுமே நான் டேமேஜ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்இடிஎஸ் கேபிளை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவியை வந்து அது பொசிஷனில் வச்சு ஆன் பண்ண வேண்டியதான். ஆன் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியதான். மேக்ஸிமம் எல்லாமே ரியலாக இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். சென்சரை வந்து அது கூட லைன் பண்ணியிருக்கேன். இதோட ஒரிஜினல் சென்சர் கூடயே வந்து உங்களுக்கு இதை லைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் வந்து பேக் லைட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர். அடுத்தது எல்இடிஎஸ் கேபிள். ஒர்க்கு முடிஞ்சது. அதே இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டோர் மேக்ஸிமம் வந்து எந்த சிரமமும் இல்லை, பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. டிவி ஆன் பண்ணி பார்த்துருவோம்.
இப்போ டிவி ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு மிரரிங் மட்டும் மாறி இருக்கு. மிரரிங் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். மற்றபடி மேப்பிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதில் ஒரு 2-3 செட்டிங்ஸ் மட்டும் மாற்றணும். அது எப்படி மாற்றலாம்னு சொல்லிடுறேன். இது சர்வீஸ் மோடு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் 2580. சர்வீஸ் மோடு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பேனல் அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு பேனல் மிரர் மாற்றிப்போம். இது டிவி வந்து தலைகீழே வச்சுருக்கேன், அதனால் மிரர் மாற்றிப்போம். மிரர் மாறிடுச்சு. அடுத்தது வந்து ஸ்பெஷல் செட். இதில் போய்ட்டு பவர் ஆன் லோகோ, இதை வந்து ரிமைண்டர் வச்சுக்கிறேன். சாரி, இது பவர் ஆன் லோகோ, இதில் வந்து சோனி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பவர் ஆஃப்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ரிமைண்டரில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதோடைய செட்டிங்ஸ் முடிஞ்சிடுச்சு, இதோட ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஆல் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.